Welcome back to the live session. So we were talking about the trades that were already executed on Monday and Friday. Okay. So Friday execute பண்ண trade வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதான் நம்ம இங்க எக்ஸல்ல போட்டிருக்கோம். ஓகே. 7, 10, 11, 12 அப்புறம் 13. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரேட் என்ன எடுத்து ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000. ஸோ ஐ திங்க் ஐம் ஆடிபிள். யா. ஸோ இது 11th டே போட்ட ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா 11th we have taken a trade. அதுவும் பார்த்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு பி இன் புல்லிஷ் டைரக்ஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அட் 1300 ப்ராஃபிட்ல இருக்கு. அண்ட் அகைன் 12th அதாவது நேற்று ஒரு ட்ரேட் போட்டிருந்தோம். ஸோ நேற்றே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000ல இருந்துச்சு. நான் பார்த்தோம் லைவ் ட்ரேட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து 1000 ருபீஸ்ல இருக்கு, 900 சம்திங்ல இருக்கு. ஸோ டெஃபினெட்லா இது வந்து 1000 மேலே போகும். பட் அவர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வில் பி 2300 மார்க்கெட் சஸ்டெயின்ஸ் above this thing. Okay, இந்த 23,400 மேலே இருந்துச்சுன்னா ஃபுல் ப்ராஃபிட் வரும். அது இருக்கிறதுல எங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா வில் மேக் சம் ப்ராஃபிட் ஆஃப் பிட்வீன் 1000 to 2000. ஓகே. அண்ட் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகணும் 23,300 கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வில் லுக் இன் டு தி சார்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல அப்டேட் பண்ணுறேன். யூ கேன் கோ த்ரூ. ஸோ நம்ம ட்ரேட் பார்த்தீங்கன்னா 6000 ப்ளஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 8000 இட்ஸ் கெப்பாசிட்டிஸ். நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அப்படியே காட்ட முடியாது. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு நான் வந்து ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுறேன். அதுக்கு உங்களுக்கு நான் அசஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி இஸ் அரௌண்ட் 8000 to 9000. ஜஸ்ட் 3 to 4 days. ஓகே. வந்து போட்டோம்னா Thursday எக்ஸிட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ இட் இஸ் அரௌண்ட் 6000 ப்ளஸ் ப்ராஃபிட். வில் சி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு 8000 ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். பட் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மார்க்கெட் வந்து பயங்கரமாக டைரக்ஷனாக போனால் மட்டும்தான் நம்ம பயப்படணும். அதர் தேன் தட் நமக்கு வந்து ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும். அதுதான் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸே அதுதான். ஸோ பீப்புள் திஸ் இஸ் நாட் லைக் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வேண்டாம். வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் 3 lakh 3 lakh 4 lakhs எல்லாம் இருக்குது நமக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பேஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து இதை எடுத்து உங்களுக்கு நான் டெய்லி ட்ரேட்ஸ் காட்டிட்டு இருக்கேன். ஓகே. லைக் சிம்பிளாக வந்து ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் புல்லிஷ் மார்க்கெட்டில், பேர் கால் ஸ்ப்ரெட் பேரிஷ் மார்க்கெட்டில், ஷார்ட் அண்ட் ஃப்ளை, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக டென்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க. Okay, I'm not giving any tips or advice here. This is only to educate people that option sellingல நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னு காட்டுறதுக்காக நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். So make use of it. So especially option buyingல நிறைய லாஸ் பண்ணிட்டேன், ஒரு நாள் நிறைய லாஸ் ஆகுது, நான் நிறைய லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ கன்சிஸ்டண்டா எனக்கு வந்து நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கோ த்ரூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் கெட் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஓகே. அண்ட் வி ஆர் ப்ரொவைடிங் எஜுகேஷன். ஸோ நீங்கள் அது வர்ச்சுவலாக ட்ரேட் பண்ணி பாருங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் அ ரியல். பட் உங்களுக்கு டெய்லி ட்ரேட் பண்ணி காட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ திங்க் யூ வில் நாட் ஹேவ் எனி டவுட் ஆன் திஸ். லைவாக நானே காட்டிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. ப்ராஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு லைவாகவே எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் தான் பில் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆன்லைனில் பில் பண்ணது அந்த டேட்ஸில் போய் பாருங்கள். 10ஆம் தேதி 10 o'clock போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரேட் பில் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 10, 11 o'clock போல் இந்த ட்ரேட் பில் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அப்படியே பார்க்கலாம். நம்ம லைவ்ல தான் பில் பண்ணோம் எல்லாமே. ஓப்ஷால் அப்படியே சேவ் ஆகிருக்கும். ஓகே. அன்டில் த எக்ஸ்பைரி அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் நம்ம எடுத்தாலும் அப்படியே உங்களுக்கு வந்து யூடியூப்ல லைவ்ல இருக்குது. யூ கேன் கோ லுக் இன் டு இட். ஸோ அதே மாதிரி இந்த நேம் முந்தானேத்து எடுத்தது, தட் இஸ் 11th எடுத்தது பார்த்தீங்கன்னா 10:38ல நீங்கள் போய் பாருங்கள். நம்ம யூடியூப்ல இந்த லிங்க்ஸ் எடுத்திருப்போம். ஓகே. இந்த ட்ரேட்ஸ் எடுத்திருப்போம். ஓகே. அண்ட் அகெயின் நேற்றும் நீங்கள் பார்க்கலாம். நேற்று நம்ம யூடியூப் சேனலில் இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகே. நான் ட்ரேட் போட்டுட்டு ட்ரேட் 1 and 2 மோஸ்ட்லி 1 or 2 தான் ட்ரேட்ஸை நம்ம எடுப்போம் ஒரு நாளைக்கு. ஓகே. ட்ரேட் 1 போட்டிருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நேற்று எடுத்த ட்ரேடு. இது 1000 rupees ப்ராஃபிட்லாம் இருக்குது. ஓகே. அண்ட் அகெயின் இது வந்து கன்சால்டேஷனில் இருந்தால் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வரும்.
1400 வந்தா ப்ராஃபிட் வரும், லாஸ் 1000. ஸோ இது வந்து இந்த லாஸ். ஓகே, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து லாஸ்னா 4%, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 5%. வெரி சிம்பிள். ஸோ நமக்கு வந்து இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சி ஆல்வேஸ் பீப்பிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றது தெரியணும் உங்களுக்கு. தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறது எப்பவுமே குட். ஸோ இப்போ எனக்கு தெரியும் இதுதான், இன்னைக்கு போச்சுன்னா எனக்கு 1000 ரூபாய், வந்துச்சுன்னா 1400 ரூபாய். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்காது ட்ரேடிங் பண்ணும்போது. தட் இஸ் சம்திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் ஆல்ரெடி நம்ம நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். ஸோ அதனால நமக்கு அந்த 1000 ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட் நல்ல கன்சல்டேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு 1400 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட் வரும். நிஃப்டி ஸோ இங்கே வந்திருக்கு. இது இங்கே டச் ஆகணும்னா இந்த கீழே இருக்குதுன்னா இது வரைக்கும் வரும் 49,850. அதுக்கப்புறம் it can take a reversal. We'll see what is going to happen. So what is going to happen? Nifty. So as I said, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே எடுக்கும். இங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னா it will come here, reach 23,300. Okay, so we'll see 23,300 will be a support here. So if it is going to move towards the downward direction, நம்ம என்ன strategy எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். We can go for a bear call spread. Okay, அந்த மணி கால் வந்து செல் பண்றோம், அவுட் ஆஃப் மணி கால் வந்து பை பண்றோம். At the money call sell, out of the money call buy. So option chain பார்த்துட்டு we have to take the trade accordingly. I'm not going to take this order because so if market reverses, we have already engaged with a short iron fly. So we'll see. So the range play இருந்துச்சு இல்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த ரேஞ்ச் play வந்துருச்சு அப்படின்னா definitely we are going to make good profit. The question is that going to reach 23,300 once again, or it is going to take a support at 23,340. We'll see. Bank Nifty is also following a pattern here. So if it is going to continue the downtrend, it can take a support here at 49,850. We'll see what is going to happen. So our 6 leg strategy, it's at 6,000 plus profit. It was built on Monday, 10 a.m.
ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன ஒன்று அப்படின்னா யூ ஹேவ் டு பி வாட்சிங் த மார்க்கெட் பிகாஸ் நீங்கள் செல் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அவுட் ஆஃப் த மணியில் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும். பட் அது இந்த மணியில் போயிட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் நாட் மேக் ப்ராஃபிட். ஓகே, வெல் பேங்க் நிஃப்டி டேக் சப்போர்ட் ஹியர். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போக மாட்டதை நம்ம பார்க்க போகிறோம். பட் இங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் டவுன் சைட். வில் சி இஃப் இட் இஸ் கோயிங் டு டேக் அப் அ சப்போர்ட். நிஃப்டி இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு பேங்க் நிஃப்டி. ஸோ நீங்கள் இது ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு நம்மளோட அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் நமக்கு தெரியும். HDFC பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் நிஃப்டி பேங்க் ரெண்டுத்துக்குமே வெயிட்டேஜ் அதிகம் தான். ஸோ HDFC பேங்க் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ICICI பேங்க் பார்க்கலாம். ஸோ யூல் கெட்ஸ் இன்னும் இன்சைட் உங்களுக்கு கிடைக்கும். parallelly you can look into those stocks. So almost it is touching the support, bank nifty. We'll see what is going to happen. So we expected market should take up support here 23,340, but already support எடுத்துட்டு மேல வந்து மூவிங் ஆவரேஜ் மேல. So we'll see we have a resistance here. In 15 minutes ஓட support resistance இருக்கு 22,410ல. So அது பிரேக் ஆச்சுனா தான் further upside நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். But still it will be consolidation because 15 minutes have a support. அந்த 15 minutes low ஓட support இருக்கும். அதே மாதிரி 15 minutes high ஓட resistance இருக்கும். So option sellers will make money in this scenario. Okay. So நம்ம ட்ரேட்ஸ்ல என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ 10th நம்ம வந்து எடுத்திருந்த பியர் கால் ஸ்ப்ரெட் 385 ப்ளஸில் இருக்குது. அண்ட் அகெயின் நம்மளோட அன்னைக்கு எடுத்திருந்த புல் புட் ஸ்ப்ரெட் 2,900. ஓகே, ஆல்மோஸ்ட் 3,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ வி ஆர் அட் 3,000 ப்ளஸில் தான் ஸ்டில் வி ஆர் இன் ப்ராஃபிட். ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிக ப்ராஃபிட் இருக்கும். பிகாஸ் இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா இப்போதைக்கு 2,900ல இருக்கு. ஸோ யூ மஸ்ட் கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் 3,200 இஃப் மார்க்கெட் எக்ஸ்பயர்ஸ் here. Expire ஆச்சுனா 3,200 profit நமக்கு வரும். So we can take up this. என்ன பொசிஷன் வச்சிருந்தா எக்ஸிட் பண்ணிடுங்க. This is more than enough. இல்ல அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே வருது அப்படின்னா you can exit your position because almost profit வந்தாச்சு நமக்கு 3,200 something. அதுல 3,000 கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இல்லையா. ஸோ 200க்காக நீங்க வச்சிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் மார்க்கெட் இது கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து வந்த ப்ராஃபிட் போகலாம். ஓகே, ஸோ வில் டேக் அப் 3,000 இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த லைக்ல நம்ம வந்து 3,000 ப்ராஃபிட் எடுத்துப்போம். ஓகே, அண்ட் அகெயின் இதில் வந்து வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வி ஹேவ் அ வெரி லிட்டில் ஸ்பேஸ் இயர். இங்கே பாருங்க 22,400க்கு மேலே எக்ஸ்பயர் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு லாஸ்ல தான் முடிப்போம். பட் இன்கேஸ் இதுக்குள்ள நமக்கு முடியுது அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு 6,500 வரும். ஒரே நாள் தான் பில் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுத்தோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 3,000 ப்ராஃபிட் வந்துடும். 3,000 ப்ளஸ். ஓகே, இட்ஸ் ஆன் 10th. ஓகே, ஸோ இதில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். இந்த 10th நம்ம எடுத்த ட்ரேடில் இது நான் வந்து 3,000 சம்திங் அப்டேட் பண்ணிவிடுவேன். அண்ட் 11th எடுத்த ட்ரேட் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ 11th எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரன்னிங் அட் 1,600. ஸோ இது எக்ஸ்பயர் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். பிகாஸ் டுடே இஸ் எக்ஸ்பயர், எல்லாமே இன்னைக்கு எக்ஸ்பயர் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,700 சம்திங். நம்ம ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணியாச்சு. 9.8% ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு. இன்னும் ஒரு 100 rupees தான். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஃபுல்லே வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ வில் ஸ்டிக் வித் திஸ். எண்ட் ஆஃப் த டே இஃப் இட் கோ வித் 1,000 கம்ப்ளீட்டாக எக்ஸ்பயர் ஆயிடுச்சு நம்ம 1,700 எடுத்துக்கலாம். இல்லைனா வில் டேக் 1,600. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயே நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நேற்று எடுத்த ட்ரேட் என்னாச்சுன்னு பார்த்துடலாம்.
பிகாஸ் ஐ ஷுட் ஹேவ் a ரெக்கார்ட் இல்லை நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் இந்த எக்ஸல் அப்டேட் பண்ணும்போது எவ்ரிடே நம்ம என்ன பண்ணுறது உங்களுக்கு நான் வந்து அந்த லைவ் காலில் நான் சொல்லணும். பிகாஸ் நான் மந்த் எண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அப்படின்னா அந்தந்த டேட்கான லைவ் ட்ரேடில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ வெரிஃபை வாட் வில் பி ஆர் ப்ராஃபிட். ஓகே. அண்ட் அகைன் 12ஆம் தேதி, அதாவது நேற்று நம்ம எடுத்திருந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எடுத்துருந்தோம். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1580 இருக்கு. அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2300. பட் ஸ்டில் நம்ம வந்து இது ஒரு 1500 எடுத்துக்கலாம். பட் இன்கேஸ் இஃப் இட் கோஸ் பியாண்ட் திஸ், இதுக்கு மேலே போய் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா நமக்கு 2300 வரும். ஓகே. ஸோ பீப்புள் தோஸ் ஆர் ஹோல்டிங் பொசிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் குறையலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 90% மேலே தான் ப்ராஃபிட் வந்தாச்சு. ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் அட்வைஸ் டு புக் யுவர் ப்ராஃபிட்ஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம் போட்டுருந்தோம், எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வித்தின் அ ஸ்மால் ரேஞ்ச். அது என்னாச்சுன்னு பார்க்கலாம். அது ப்ராஃபிட் எடுத்துருப்போம், இல்லைனா லாஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ப்ராஃபிட்னா 1400 நமக்கு வரும், லாஸ் மீன்ஸ் 1000 தான் நமக்கு வரும். ஸோ அதனால இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இட் இஸ் ரன்னிங் அட் 367 ப்ராஃபிட். ஓகே. 300 சம்திங் ப்ராஃபிட்ல இருக்கு இன்னைக்கான ட்ரேடு. இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 1400, மேக்ஸிமம் லாஸ் 1000. ஸோ நமக்கு ஒரு 1000 ப்ளஸ் வந்து we can exit this position. ஓகே. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இன்னைக்கு எடுத்த ட்ரேட், இது வரைக்கும் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம், இன்னைக்கு எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல உங்களுக்கு வந்து இந்த இது வரைக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த எவ்ரிடே ஃபைன். ஸோ திஸ் இஸ் அவர் ரன்னிங். இது நம்ம லைவ் ட்ரேட் 6 லைக் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இந்த ட்ரேட் 6 லைக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷுட் எக்ஸ்பைர்ட் நியர் பை 23,350. ஓகே. 350 நியர் பை வந்து எக்ஸ்பைர் ஆச்சு அப்படின்னா வில் மேக் 9000 ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னா 6000, லைக் 7000, 6500, 6000. இன்னும் மார்க்கெட் மேலே போய் ஒரு 23,450 மேலே முடிச்சுன்னா வில் மேக் 5000 சம்திங். பிகாஸ் இட் இஸ் கோயிங் அவே, ரைட்? ஸோ நம்ம எங்கே செல் பண்ணுறோமோ அதுக்கு நியர்பை எக்ஸ்பைர் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல் ப்ராஃபிட் வரும். ஓகே. ஸோ இஃப் இட் இஸ் இது வந்து பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா ஐ வில் புக் திஸ் ப்ராஃபிட் 6000, 6500 நான் புக் பண்ணிடுவேன். ஓகே. பட் டவுன் வருது அப்படின்னா 23,350 எனக்கு எக்ஸ்பைர் ஆகுதுன்னா டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு புக் மோர் தென் 9000 ப்ராஃபிட். ஸோ வில் சி எப்பவுமே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலை பொறுத்து தான். டெக்னிக்கல் தான் இம்பார்ட்டன்ட். Okay. So this was built on 10th, bear call spread, a bull put spread on the same day. The trader, that is 12th, it is running with a profit of 1800. So almost all of them, the maximum profit. See, for option sellers are they'll get limited profit. Okay. So 2300 la namakku 1800 almost vanduchu illaya. So almost 90% kitta நம்ம profit இது வந்தாச்சு. And again 11th போட்டிருந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து புல் புட் ஸ்ப்ரெட் தான் போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரன்னிங் ப்ராஃபிட் ஆஃப் 1670. அதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 1700 தான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வந்தாச்சு.
ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும் அன்லஸ் மார்க்கெட் ரொம்ப டைரக்ஷனாக போகாமல் இருந்தால். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் அயன் ஃபை போட்டுருந்தோம், அது என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம். இட் இஸ் ரன்னிங் அட் 500 ப்ராஃபிட். சம்படி இஃப் சம்படி வான்ஸ் ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ கம்ப்ளீட் வித் இஸ் 500. இல்லை வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் கன்சல்டேஷனாக இருக்க போது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 1000+ ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும், ஆப்ஷன் செல்லர்ஸ் எஸ்பெஷலி. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடில் இல்லை நீங்கள் ஷார்ட் அயன் ஃபை போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே அட் மணி எடுத்துருக்கீங்களோ அதிலே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அதிலே எக்ஸ்பைர் ஆச்சுன்னா தான் வந்து அந்த வேல்யூவில் எக்ஸ்பைர் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23,400 நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க கால் புட்டு அப்படின்னா அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அந்த வேல்யூலேயே 23,400லேயே எக்ஸ்பைர் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும். பிகாஸ் அட் மணி கால் புட்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பிக் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால பட் ஏதாவது ஒரு டைரக்ஷன் ஒரு கொஞ்சம் மேலேயோ இல்லை கீழேயோ உங்களுக்கு எக்ஸ்பைர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், பட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதை தாண்டி வெளியே ரொம்ப டைரக்ஷனாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸில் தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க, அப்சைட் ஆர் டவுன் சைட். இட்ஸ் வெரி சிம்பிள். So look at that rate. மேலே போகுது அப்படின்னா ப்ராஃபிட் குறையும். ஓகே, I'm not going to wait beyond like 2, 3, 4, 23, 450, 425 மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்னா I'll square off this position. Maybe around with 6,000 ப்ராஃபிட்டை நான் வெளியே வந்துடுவேன். பொசிஷனை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கு. ஸோ இஃப் இட் ஃபால்ஸ் there is possibility for nifty to move towards down side. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் இது இன்சைட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லை இது சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா நிஃப்டியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துடும். வில் ஸ்கொயர் ஆஃப் ஆர் பிகாஸ் 6 லேக் இப்போ நம்ம வந்து புல் புட் ஸ்ப்ரெட் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் பாருங்க, ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ 3,000 ப்ராஃபிட்ல இருக்கு இல்லையா. ஸோ இது இறங்கினாலும் ஏறினாலும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, பிகாஸ் இட்ஸ் ஸ்ப்ரெட். ஓகே, பட் நீங்கள் 4 லேக் போடும்போதோ இல்லை 6 லேக் போடும்போதோ உங்களுக்கு வந்து இட் ஷுட் பி வித் இன் தி ரேஞ்ச். யூ கேன் சி என்னோட ப்ராஃபிட் குறையுது பாருங்க. 6,700 இருந்தது, 800 நியர்லி 7,000 கிட்ட இருந்தது, இப்போ குறையுது பாருங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து 23,500ல 23,350ல நான் செல் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்க இட் இஸ் கோயிங் அவே. ஸோ அதனால என்னோட ப்ராஃபிட்ல இருந்து குறையும். ஓகே, பிகாஸ் த பர்டிகுலர் லெக் வில் கெட் இன் டு இந்த மணி த கால் ஆப்ஷன். Five minutes. Moving average is trying to push the market upside. ஸோ நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், the previous high. அவ்வளோதான். It goes beyond that, I like the position. That is 23,420.
மேலே போகுது அப்படின்னா ஐ க்ளோஸ் மை பொசிஷன். லக்கிலி இப்போ மார்க்கெட் வந்து 350 வந்து எக்ஸ்பைர் ஆகுது அப்படின்னா வில் மேக் 8,000 or 9,000 for that particular strategy. சரி, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா இட் மே ரிவர்ஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா ரிவர்ஸ். பட் இப்படி ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா, இப்படி ஸ்லோவாக க்ரால் பண்ணி போகும்போது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா தட் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் மார்க்கெட் டு மூவ் அப் சைட். ஓகே, இது வந்து அப் சைட் டவுன் சைடுக்கும் அப்ளிகபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிற்கிதுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அதே மாதிரி கீழே டவுன் சைடில் அப்படியே இது க்ரால் ஆகிட்டே வருதுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இமீடியட்டாக டவுனாக வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும். பிகாஸ் செல் பண்ணுறாங்களே அவங்க வந்து ஸ்கொயர் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸிட் பண்ணுவாங்க பொசிஷன். ஸோ இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னா தெர் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் மார்க்கெட் டு மூவ் அப் சைட். பட் நோபடி நோஸ். ஓகே, பிகாஸ் மார்க்கெட்டில் வந்து யாருன்னா இப்போ ஹியூஜாக ஒரு பேஸ்கெட் ஓட போனாங்க, கீழே தான் போகணும். பட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவிங் அப் சைட் இஸ் ஹையர். அவ்வளோதான். நம்ம எப்பவுமே மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி தான் சொல்ல முடியுமே தவிர nobody can exactly say what will happen because lakhs and lakhs of people are trading in the market. யாராவது ஒரு basket order போட்டு செல் பண்ணா மார்க்கெட் கீழே தான் போகும், right? So we'll see. If it goes down, it favors me actually. ஸோ பேங்க் நிஃப்டி கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. we'll see. ஸோ அதில் தட் இஸ் வை ஐம் ஹேவிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போத் த சைட். இப்போ நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னும் இன்சைட் எங்கே போகுது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கறதுனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வாட்ச் தி டாப் ஸ்டாக்ஸ். என்ன நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட டாப் ஆவரேஜ் வெயிட்டேஜ் டாப் வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். Both are traveling in opposite direction, Nifty and Bank Nifty. Bank Nifty is moving downside, so Nifty இறங்குது கீழே. But don't know what is going to happen. Let's see. இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வந்துச்சுன்னா ஃபாலோ ஆகும் கீழே. இந்த ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் 23,420க்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகும். 23,400 கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும். பேக். ஸோ நாம் இங்கே பேங்க் நிஃப்டி இப்போ போட்டிருந்தோம். நிஃப்டியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும்னு சொல்லிட்டு இது பிரேக் ஆயிருக்கு. வில் சி ஃபர்தர் மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபர்தர் கீழே போதான்னு பார்ப்போம். இதுவும் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லோ வரைக்கும் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வில் சி எடுக்குமா இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும்னு பார்ப்போம். இட் இஸ் ஹேவிங் செல்லிங் ப்ரெஷர். லெட்ஸ் சி. Meanwhile, see, look at Nifty is also following good. ஸோ இப்போ நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம் ஸோ இப்போ பாருங்க ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நம்ம நான் சொன்ன மாதிரி 23
350 நம்ம செல் பண்ணிடணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ அது கிட்ட வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் ஐ டோல்ட் யூ அரௌண்ட் 9000 ப்ளஸ். ஸோ வில் சி. ஸோ இது வந்து இதுக்கு மேலே வந்துடுதுன்னா எக்ஸிட் பண்ணியிருப்பேன். ஸ்டில் இட் ஹஸ் கம் டவுன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எக்ஸ்பைரி. இன்னும் டைம் ஆக ஆக டைம் டிகே ஆகும். ஸோ மை ப்ரீமியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வில் சி. இதுவும் பிரேக் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. 49,875. ஓகே. will this affect our bullish strategies? பாருங்க, மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து புல் புட் ஸ்ப்ரெட் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அது என்னாச்சுன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஸ்டில் 30,000. வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பிரச்சனை கிடையாது, ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும். பட் எனிவே இஃப் எனிபடி இஸ் ஹேவிங் த பொசிஷன் யூ கேன் எக்ஸிட் ரைட் நவ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 3000 வந்துருச்சு. ஸோ யூ கேன் எக்ஸிட். பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வரணும், மீதி ஒரு 200 ப்ளஸ் தான். ஸோ அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அண்ட் அகெயின் நம்ம 10th எடுத்தது பார்த்தீங்கன்னா பியர் கால் ஸ்ப்ரெட், அது வந்து 582 இருக்குது. இது மார்க்கெட் இறங்கிச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். பிகாஸ் இட் இஸ் பியர் கால் ஸ்ப்ரெட். ஸோ கீழே இறங்கும்போது ப்ராஃபிட் வரும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் 3500 ப்ராஃபிட்டில் இருக்கும். அண்ட் அகெயின் திஸ் ஒன் இஸ் 11th. ஓகே, 11th எடுத்த ட்ரேட், முதல் நாள் எடுத்த ட்ரேட். ஸோ இது என்ன தான் இறங்கினாலும் 22,300 வரைக்கும் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுத்துடலாம். 1700 ஆல்ரெடி 1600 100 தான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அண்ட் அகெயின் நேற்று நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புல் பட் ட்ரேட் தான். ஸோ அது வந்து 1600 ப்ராஃபிட்டில் இருக்குது. அது டுவெல் இதில் மோஸ்ட்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துருங்க. பிகாஸ் மார்க்கெட் இறங்க உங்கள் ப்ராஃபிட் குறையும். ஸோ இப்போ மேலே ஏறி முடிஞ்சாதான் மேலே போய் முடிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆர் யூ கேன் எக்ஸிட் திஸ் பொசிஷன். 1600 இது மொத்தம் என்ன. அண்ட் அகெயின் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட் டைம் ஃபை போட்டோம் இல்லையா, அது வந்து இட்ஸ் அரௌண்ட் 481 500 தான் இருக்குது. பட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஒரு 1000 வந்துடும். பாருங்க 1000 ப்ளஸ் வந்துடும். எக்ஸ்பைரி டேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பைரேஷன் 1000 ப்ளஸ் வந்துடும். பிகாஸ் நம்ம செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 23,400 23,400. ஸோ இந்த ப்ரீமியம்ஸ்லாம் டிகே குறைஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால நமக்கு வந்து அதில் வந்து 1000 ருபீஸ் மேலே ப்ராஃபிட் வந்துடும். Market is falling. So look at the shape of bank nifty. பாருங்க, அந்த ஷேப் பாருங்க, அதுலேயே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஃபாலோ ஆக போதா என்ன ஆக போகுது. 1 2 3 4 and 5. இந்த ஷேப் பாருங்க. ஸோ வெரி கிளியர் டவுன் ட்ரெண்ட். ஸோ நான் ஆல்ரெடி இந்த சேனல் போட்டிருக்கேன். இந்த சேனலில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிஃப்டிக்கு அஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த சேனலுக்குள்ள தான் இப்போ சுற்றிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே, ஸோ டுடேஸ் 15 minutes லோ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ வில் சி இஃப் திஸ் கேன் டேக் அப் அ சப்போர்ட் ஹியர் சம்வேர் 23,380. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் இருக்கு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இன்னைக்கு காலையில் போட்டிருந்த ட்ரெண்ட் லைன். ஸோ ஐ ஜஸ்ட் மார்க். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் இருக்கு. ரைட். ஸோ சப்போர்ட் 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 சப்போர்ட். இங்கே சப்போர்ட் எடுக்கணும்னு பார்ப்போம். சப்போர்ட்
support, support, support. Okay, கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. சப்போர்ட் எடுக்குமா? தட் இஸ் வாட் த கொஸ்டின் ஹியர். சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா மேலே போகும், சப்போர்ட் எடுக்காதுன்னா பிரேக் அவுட் ஆகி கீழே ஃபாலோ ஆகும். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ பீப்புள் என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது டோன்ட் ஒன்லி டிபெண்ட் ஆன் ஷார்ட் டர்ம் இன்டர்வல். வெறும் ஒரு 5 minutes மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு 15 minutes மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆஸ் அ ஹோல் என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது, எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் எல்லாரும் இப்போ இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. பொசிஷனல் பீப்புள் வீக்லி அண்ட் டெய்லி வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ட்ராடே வந்து 5 minutes. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் எல்லா இன்டர்வல்ஸும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அப்புறமா ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் அக்யூரசி கிடைக்கும். ஸோ நிஃப்டி டவுன், அந்த ப்ராஃபிட் என்ன ஆச்சு? 6800 இருக்குது லைக் ட்ரேட். அதர் ட்ரேட்ஸ் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இருக்காது, பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப தூரம் தள்ளி வந்தாச்சு. அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அவையில் போயிடுச்சுன்னா நாட் மேக் ப்ராஃபிட். 500 ப்ராஃபிட்டில் இருக்கு. ஸோ நிஃப்டி as I told you 23,420 மேலே போயிடுச்சு. இல்லை அப்படின்னா I'll be holding it till expiry. Since இதோட எக்ஸ்பைரி வரைக்கும் இங்கே இருந்துச்சு அப்படின்னா I'll make around 9,000 profit. Keep watching. Again, bear call spread, sorry, bull put spread ரெண்டத்தோட காம்பினேஷன் 3,500 as it is போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் அகைன் நேற்றுக்கான ட்ரேட் வந்து ஸ்டில் சாரி 12,600 பிகாஸ் ஆல்மோஸ்ட் டைம் டிகே இன்னும் எக்ஸ்பைரி ரொம்ப நியர்பை வந்துருச்சு இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பயர் ஆகும்போது இந்த ப்ராஃபிட் வந்துடும். மார்க்கெட் அன்லஸ் இவ்வளோ தூரம் இறங்கினா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ப்ராஃபிட் குறைய ஆரம்பிக்கும், இல்லைனா ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இன்னைக்கு ட்ரேட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். 23,400 நம்ம செல் பண்ணியிருந்தோம் அட் மணி. சேம் 500 ப்ராஃபிட்டில் இருக்கு. ஸோ நம்மளோட லைவ் ட்ரேட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இட் இஸ் ரன்னிங் அட் 7,000 ப்ராஃபிட். நான் சொன்னேன் இல்லையா 23, இட்ஸ் வெரி சிம்பிள். 23,350 நான் வந்து ஹியூஜாக செல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மார்க்கெட் 23,350 கிட்ட எக்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் அது இன்க்ரீஸ் ஆகும். மேபி பிட்வீன் 8,000 to 9,000. மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா எனக்கு என்னோட ப்ராஃபிட் வந்து குறையும். பட் இப்போ இங்கேயே எக்ஸ்பயர் ஆச்சுன்னா கூட எனக்கு ப்ராஃபிட் தான் வரும். வில் see. பேங்க் நிஃப்டி ஃபர்தராக இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன். அதனால் இந்த லைன் பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வில் see whether it is going to take up a reversal or breakout ஆகுதான்னு பார்ப்போம். The same thing can impact Nifty also. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தாலே டவுன் சைட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபர்தர் டேஸில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு மேலே முடிஞ்சிச்சு அப்படின்னா இட் மே கண்டினியூ திஸ் ட்ரெண்ட் சேனல். ஓகே, ஸோ மேலே போயிட்டு திருப்பி இந்த ஒரு 50,150 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் அபவுட் பேங்க் நிஃப்டி. அண்ட் நிஃப்டி இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு 23,381. ஓகே, ஸோ வில் see what happens end of the day. இன்னைக்கு எக்ஸ்பைரி, ஸோ மார்க்கெட் நல்ல கன்சால்டேஷனில் இருந்திருக்கு. ஃபைன் தென். ஸோ வில் வைண்ட் அப் தி லைவ் செஷன். ஸோ see you in the போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீக்கான ட்ரேட்ஸ் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு நான் வந்து எக்ஸல் ஷீட்டில் அப்டேட் பண்ணிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றது உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே.
Fine. So we'll wind up the session. Thank you for being online. Thank you. See you in the